கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சமீப காலத்தில் தான் நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்ததான நாளை நாம் கொண்டாடினோம். அதாவது ஈஸ்டர் நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணோம். அந்த நாட்களிலும் கூட நான் கற்றுக்கொண்ட ஒரு சில காரியங்கள், என்னுடைய மனதிற்கு வந்ததான ஒரு சில ஆவிக்குரிய பாடங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கிறிஸ்துவுக்குள் வாஞ்சிக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 15வது அதிகாரத்திலே ஒரு பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கொரிந்து சபையினுடைய ஆவிக்குரிய தகப்பன். அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய திருச்சபைகளை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். அதுல அவர் ஸ்தாபித்தான திருச்சபைகளிலே பல பிரச்சனைகளை கடந்து வந்ததான திருச்சபை, பல போராட்டங்களை கொண்டதான ஒரு திருச்சபை. அது என்னன்னா, கொரிந்து என்கிறதான பட்டணத்தில் இருக்கிறதான தேவனுடைய திருச்சபை தான். அதில் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா பிரச்சனைகளையும் அவர் ஒவ்வொன்றாக அவர் அட்ரஸ் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. எல்லா திருச்சபையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொன்றாக அவர் தீர்வு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, திருச்சபையில் இருந்ததான ஒரு சில விசுவாசிகள், சோ கால்டு பிலீவர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு சில பேர் உயிர்த்தெழுதலை, மரித்தோர் உயிர்த்தெழுதலை அவங்க என்ன செய்யலை, நம்பலை. அவங்க மாத்திரம் நம்பலை, அதோடு கூட அவங்க விட்டு விடாதபடி திருச்சபையில் இருக்கிறதான மற்றவர்களையும் அவர்கள் கெடுத்து விடுகிறதை பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிரச்சனையும் அவர் அட்ரஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவர் கேட்குறாரு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லையே, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய பிரசங்கமும் வீணே, நாங்கள் பட்டதான பிரயாசங்கள் அவ்வளவும் வீணாயிடுச்சே, அது மாத்திரமல்ல உங்களுடைய விசுவாசமும் வீணாய் போயிடுச்சே. எங்களுடைய பிரசங்கம் வீண், நீங்கள் வைத்திருக்கிறதான விசுவாசம் அதுவும் வேஸ்ட்டாக போச்சு. இன்னும் நிறைய பேர் யாரெல்லாம் இதுக்கு முன்னால் உயிர்த்தெழுதல் உண்டு என்கிறதான நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து பல கஷ்டங்களையும் பாடுகளையும் போராட்டங்களையும் கிறிஸ்துவுக்கென்று அனுபவித்து மரித்தார்களே, அவர்களும் அவருடைய விசுவாசமும் மண்ணோடு மண்ணாக மக்கி எல்லாம் அழிந்து போயிடுச்சே என்று சொல்லி அவர் வரிசையாக அவர் கேள்விகளை எழுப்புவதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த திருச்சபையிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை, அல்லது மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்று ஒன்றே கிடையாது என்கிறதான நம்பிக்கையோடு கூட வாழ்ந்ததான ஜனங்கள் அவங்க என்ன நம்பினாங்கன்னா, இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் நினைச்சிருக்கிறார்னா இம்மையில் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சந்தோஷமாக அனுபவிப்போம், நம்ம என்ன செய்வோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம், சாப்பிடுவோம், நல்ல ட்ரெஸ் போடுவோம், நல்ல உலகத்தை சுற்றி வருவோம், நல்ல பார்க்கு பீச்சும் போவோம், நல்லா சந்தோஷமாக இருப்போம், அதுக்கப்புறமா மரிக்கும் பொழுது அப்படியே மரித்து போய்விடுவோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். இன்னும் ஒரு சில பேர் சொல்கிற மாதிரி வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிறதான அநேக கிறிஸ்தவர்கள் கொரிந்து திருச்சபையில் இருந்தார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்டதான நம்பிக்கை உடையவர்கள் ஒரு சிலர் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அநேக பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்தர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி மரித்தோரின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களை பார்க்க முடிகிறது. ஏன்னா ஈஸ்டர் என்ன செய்கிறோம், உலகம் முழுவதும் அநேக விசுவாசிகள் கொண்டாடினார்கள், நாமும் கொண்டாடினோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற நாம் உயிர்த்தெழுதலினுடைய பலனை விசுவாசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார், அந்த ரெசரக்ஷனில் ஒரு பவர் இருக்குது, அவர் உயிர்த்தெழுந்தாலே அந்த உயிர்த்தெழுதலுடைய ஒரு வல்லமை இருக்குது, அந்த வல்லமையின் மேலே நமக்கு விசுவாசம் இருக்குதா அப்படின்னா இல்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறோம். அதனால நமக்கு என்ன பலன்? உடனடியாக நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அதே போல் நானும் என்ன செய்வேன், மரணத்துக்கு அப்புறமா உயிரோடு கூட நான் என்ன செய்வேன், எழும்புவேன், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நாம் உயிர்த்தெழுதலை நம்ப வேண்டும் என்பதை நான் சொல்லிவிட்டு அடுத்த காரியத்தை நான் போக ஆசைப்படுகிறேன். முதலாவது, ஏன் நம்ம இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததாக நம்ம விசுவாசிக்கும் பொழுதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவை மேசியா அல்லது தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கிறோம் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று மேசியா என்று அங்கீகரிக்கவில்லை என்று அர்த்தம். அப்படி இயேசுவ மேசியா அல்லது தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற மூலமாகத்தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல போனால், இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்ததுனால தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது, இந்த பலியை தேவன் முழுவதுமாக ஒரு சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார் அல்லது அங்கீகரிக்கிறார் என்று நான் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து ஒருவேளை உயிரோடு கூட எழவில்லை என்று சொன்னால், மற்ற ஆடு மாடுகள் பலி செலுத்தும் பொழுது அதை என்ன அப்படியே மண்ணோட மண்ணாமக்கி அழிஞ்சு போயிடும், மறுபடியும் அவர்கள் திரும்பி வருவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு கூட வந்தது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவன் இயேசு கிறிஸ்து தன்னைத்தாமே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார் இல்லையா, அந்த பலியை அவர் அங்கீகரித்து கொண்டார், அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். அப்படி தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை
அங்கீகரித்ததினாலே நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டாகுது. இல்லை என்று சொன்னால் நாம் இன்னும் பாவங்களிலே தான் என்ன செய்வோம், இருப்போம். நம்முடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. மரணத்துக்கு அப்புறமாக ஒரு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததின் மூலமாக, அந்த உயிர்த்தெழுதின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிற நாம் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததினாலே நமக்கு என்ன பலன் என்று நாம் யோசித்து பார்க்கிறோமா அப்படின்னா மிக குறைவான ஜனங்களே அப்படி யோசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட 3ஆம் நாள் எழுந்தார், நம்ம எல்லாரும் கொண்டாடணும், அதனால் நமக்கு என்ன பயன்? ஸோ வாட்? அப்படி ஒரு கேள்வி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய மனதில் எழுப்ப வேண்டும். இந்த கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்துக்கு அப்புறமாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது நல்லது, ஆனால் இப்போ நமக்கு என்ன பயன்? இதை குறித்து அதிகமாக நம்ம என்ன செய்கிறது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது. நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்துவை போல மேலானவர்களை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி நாம் நிருபத்திலே வாசிக்கிறோம். அதனுடைய தாக்கம் என்ன ஏற்படுத்தினது என்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்டதே அதே பலன் மூலமாகத்தான், அதே வல்லமை மூலமாகத்தான். நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினதான் அதே வல்லமை, அதே தேவனுடைய வல்லமை தான், தேவனுடைய பலன் தான் நம்மளை என்ன செய்ய ரட்சித்திருக்கிறது, நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறது, நம்முடைய சரீரத்தில் அந்த பவரை, அந்த வல்லமையை இன்ஸ்டால் பண்ணியிருக்குது. இப்போ அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே என்ன செய்யணும்னா கிரியை செய்யும். நமக்குள்ளே கிரியை செய்து செத்த வாழ்க்கையை விட்டுவிட்டு, பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கை வாழ நம்மளை வழிநடத்த வேண்டும். அப்படி வழிநடத்தவில்லை என்று சொன்னால் நாம் இன்னும் பழைய பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்காக 3ஆம் நாள் உயிர் கூட எழுந்தார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பழைய பாவ வழக்கத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை என்று சொன்னால், அல்லது நம்ம விடுதலை பெறவில்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அல்லது அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்கவில்லை என்று தான் அர்த்தம். நாம் வெறுமனே வாய் வழியாக சொல்லுகிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் மறுதளிக்கிறோம் என்று அர்த்தம். நம்ம டினை பண்ணுறோன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் உங்களுக்குள்ளும் இருக்கிறது, எனக்குள்ளும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமையின் மூலமாக நம்மளை மாற்றுகிறார். நம்முடைய பழைய மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி புது மனிதனாக அவர் நம்ம என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவை போல ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த ப்ராசஸ் நடைபெற வேண்டும். இது எப்படி நடைபெறுகிறது? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை மூலமாக நடைபெறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அதே பலத்தினாலே நம்மை மறுபடியுமாக கிறிஸ்துவை போல மாற்றுகிறார். அப்படிப்பட்டதான ஒரு மாற்றம், அப்படிப்பட்டதான ஒரு தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படவில்லை என்று சொன்னால், உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் அதனுடைய பவரை, அதனுடைய வல்லமையை நாம் மறுதளிக்கிறோம் என்றே அர்த்தம். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். அதனால் நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை, நம்ம கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம மரித்த தேவனை என்ன செய்யலை, நம்ம ஆராதிக்கலை. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மண்ணோடு மண்ணாக மக்கி போன கடவுளை நம்ம ஆராதிக்கவில்லை. உயிரோடு எழுந்ததான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ உயிரோடு கூட எழுந்ததான தேவனை ஆராதிக்கிறோம் என்றால் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் அல்லவா? அவர் உயிரோடு கூட இருப்பார், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லவா? அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாகி நமக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியவில்லை. யாரோ ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்ககிட்ட உடனடியாக நம்ம என்ன செய்கிறோம்னா மல்லுக்கு நிற்கிறோம், சண்டை போடுறதுக்கு நிற்கிறோம், அவங்க கூட போராடுறதுக்கு நிற்கிறோம். இல்லை நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு அநியாயம் நடந்துருச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு அநியாயம், நம்ம வேற மாதிரி நடத்தப்படுகிறோம், மற்றவர்கள் வேற மாதிரி நடத்தப்படுகிறாங்கிறத பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு என்னதான் ஒரு வேதனை. உடனடியாக நம்ம என்ன செய்கிறோம்னா கொதிச்சு பொங்கி எழுந்துடுறோம், பொறுத்தது போதுன்னு சொல்லி பொங்கி எழுந்துடுறோம். அந்த டயத்தில் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிறதான நம்பிக்கை நமக்கு எங்கே போகிறதுனே தெரியலை. அந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான கஷ்டங்களுக்கு நானே சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணினேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட வைத்து கொண்டு இயேசு கிறிஸ்து செத்து விட்டார் என்று விசுவாசிக்கிறோம் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் என்று வெறுமனே வாய் வழியாக நம்ம சொல்லுகிறோம், ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே அவர் செத்து விட்டார், அவருடைய சரீரமானது அழுகி மக்கி மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்டது என்று அர்த்தம். அப்படித்தான் நம்ம நினைக்கிறோன்னு அர்த்தம், அப்படித்தான் நம்ம விசுவாசிக்கிறோன்னு அர்த்தம். அதே போல் பயம், ஒரு பக்கம் நம்ம வேகமாக நம்ம கோபமாக நடந்து கொள்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பயம். இதுவும் ஒரு வகையான நேரத்தில் நம்ம நினைச்சு ஆட்டி படைக்குது. எதிர்காலத்தை குறித்து கொஞ்சம் பயம் வரும் பொழுது நம்மளை அறியாமலே நம்முடைய கை காலுக்கு கொஞ்சம் நடுக்கம் உருவாகுது. எப்படி நம்ம சமாளிக்க போகிறோமோ, எப்படி நம்ம மேற்கொள்ள போகிறோமோ, இப்போ நிகழ்காலமே இவ்வளோ போராட்டமான வாழ்க்கையில் இருக்குதே, கஷ்டமான பாதையில் இருக்குதே, எதிர்காலத்தை எப்படி நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறதான பயம் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து விட்டார், அவர் உயிரோடு கூட இருக்கிறாருங்கிறதான விசுவாசம் நமக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். அந்த வல்லமை கிரியை செய்யணுங்க, அந்த பவர் கிரியை செய்யணும். இப்போ நம்மளோட லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது, நம்ம என்ன செய்யணும், ஆன்டி வைரஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா?
அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுதுன்னா எதிரிகளை இனம் கண்டு கொண்டு அது என்ன செய்யணும், அதை அழிக்குது இல்லையா? அந்த ஒரு சாஃப்ட்வேர் என்ன செய்யணும், நம்ம அந்த மென்பொருள் நம்ம என்ன செய்கிறோம், அந்த கம்ப்யூட்டரில் நம்ம போட்டு வைக்கிறோம். எதற்காக? அந்த கம்ப்யூட்டரை பாதுகாத்து கொள்றதுக்காக. இப்போ நமக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த ரெசரக்ஷன் பவர் வந்து நமக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்குது. நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆவியில் அந்த வல்லமை நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னா இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ அந்த வல்லமை என்ன செய்யணும்னா கிரியை செய்யணும். அப்படி கிரியை செய்யலைன்னா உண்மையாகவே அந்த சாஃப்ட்வேர் நம்முடைய சரீரத்தில், நம்முடைய சிஸ்டத்தில், நம்முடைய மனதில் ஒரு சிஸ்டருக்கு பார்த்தீங்களா, டக்குன்னு நமக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது வேகமாக நம்ம என்ன செய்கிறோம், கொதிச்சு பொங்கி எழுகிறோம் இல்லையா? இல்லை பிரச்சனை வரும்போது அதை நான் என்ன செய்கிறேன், நானே இந்த பிரச்சனையை சமாளிக்கிறேன், நான் இப்போ என்ன செய்கிறேன் மட்டும் பார் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சோம்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதான சாஃப்ட்வேர் அது கிரியை செய்யலைன்னு அர்த்தம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் நான் சொல்ல வருகிறது. உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில், நம்முடைய பார்வையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்குள்ள வந்து ஒரு சில பலவீனங்கள் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் விதமான பலவீனங்கள் இருக்குது பிரதர். உங்கள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குது, என்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாவத்தை செய்து கொண்டு, இப்போ மனிதனாக இருக்கிறதுனால சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு, வியாதி உண்டு, ஒரு சில பலவீனங்கள் உண்டு. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் பாவம் செய்து கொண்டு மனிதனாக பிறந்த நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யும், ஒரு சில பலவீனங்கள் இருக்கிறதான் பிறந்த செய்யும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மறுதளிக்கிறோம். இப்போ எதை மறுதளிக்கிறோமா? இப்போ இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை மறுதளிக்கிறோம். பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இன்னும் நாம் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் என்ன செய்கிறோம், அவமரியாதையாக்குகிறோம், அவமானத்துக்கு உட்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே இருக்குமானால் பாவத்தை நிச்சயமாக மேற்கொள்ளுவோம், சாத்தானை மேற்கொள்ளுவோம், இந்த உலகத்தை நாம் ஜெயிப்போம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வல்லமை நமக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா, அல்லது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா என்பதை இந்த வேளையில் யோசித்து பார்க்க வேண்டும். ஈஸ்டர் கொண்டாடுவது பெரிய விஷயம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பிரம்மாண்டமாக கொண்டாடுவது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அவர் ஜீவிக்கிறார் என்பதனுடைய அந்த நம்பிக்கையானது நம்முடைய வாழ்க்கையிலே மறுமையிலே மாத்திரமல்ல, இம்மையிலே, இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையை தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா, மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் தாமே நாம் யாவருக்கும் உதவி செய்வாராக.